பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தன்னோட முதுமை காலத்துல ஒரு நாள் நெஞ்சு வலியால் அவதிப்பட்டாரு. தன்னோட குடும்ப மருத்துவருக்கு போன் செஞ்சு உடனே வந்து தன்னை பார்க்குமாறு அழைச்சாரு. மருத்துவரோ மருத்துவமனையில ஏற்கனவே நிறைய நோயாளிகள் ரொம்ப நேரமா தனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதால உடனே தன்னால வர முடியாதுன்னு நீங்களே நேர்ல மருத்துவமனைக்கு வந்துருங்களேன்னு சொன்னாரு. அதற்கு பெர்னார்ட் ஷா அவர்கள் தன்னால நிக்கவே முடியல, நடக்க முடியல, தனக்காக ஒரு காபி கூட போட்டு குடிக்க முடியாத நிலையில நான் இருக்கும்போது இப்படி என்னால மருத்துவமனை வர முடியும்னு கவலையா சொன்னாரு. அவர் நிலையை புரிஞ்சுக்கிட்ட மருத்துவரும் அவரை பார்க்க வீட்டுக்கே போனாரு. மருத்துவர் பெர்னார்ட் ஷா அவர்களை விட வயதுல மூத்தவர். வீட்டின் மாடியில தங்கியிருந்த ஷா அவர்களை பார்க்க மாடிப்படிகள் ஏறிய மருத்துவருக்கு மூச்சிறைப்பு ஏற்பட்டு மேல வந்தவர் அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு சோஃபால சாஞ்சிட்டாரு. இதை பார்த்து பதறி போன ஷா அவர்கள் உடனே ஓடி போய் சூடா காபி போட்டு கொண்டு வந்து மருத்துவருக்கு கொடுத்து அவர் நெஞ்சு தடவி விட்டபடியே அவர் பக்கத்திலேயே நின்னாரு. காப்பியை வாங்கி நிதானமா குடிச்சிட்டு மருத்துவர் தன்னோட பேப்பர் பேடை எடுத்து பில் எழுதி ஷா அவர்கள் கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கி பார்த்த ஷா அவர்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, என்ன டாக்டர் இது? எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உங்களுக்கே நான் தான் பணிவிடை செஞ்சிருக்கேன், நீங்க எனக்கே பில் எழுதி தர்றீங்க? அதற்கு மருத்துவர், இது உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தாங்க. ஃபோனில் என்கிட்ட என்னென்ன பிரச்சனைகளை சொன்னீங்க, எழுந்து நடக்கவே முடியல, நீங்க இப்போ என்ன பார்த்ததும் ஓடோடி வந்தீங்க. உங்களுக்கு காப்பி போட்டுக்கவே முடியலன்னு சொன்னீங்க, இப்போ எனக்கு காப்பி போட்டு கொண்டு வந்தீங்க. தொடர்ந்து நிற்கவே முடியல, நீங்க இப்போ 1/4 மணி நேரமாக என் பக்கத்துலேயே என்னை கவனிச்சுக்க நிற்கிறீங்க. முதல்ல உங்களோட வேதனை மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுது. இப்போ எனக்கு முடியலன்னதும் எனக்கு ஏதாவது நடந்ததுமோங்கிற கவலை தான் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு. உங்க வலி உங்களுக்கு மறந்தே போச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. பெர்னார்ட் ஷா அவர்கள் வாழ்க்கையில நடந்த இந்த நிகழ்வு நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குதுங்க. பிரச்சனைகள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. கஷ்டங்கள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வாழ்க்கையோட யதார்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அடுத்து வேறொரு பிரச்சனை வந்தால் முன்னாடி பெருசாக தெரிஞ்சது கூட இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும். இப்படி நிரந்தரமற்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அசை போட்டு அதை பெருசாக்கி நாம ஏங்க நம்ம மன அமைதியை தொலைக்கணும்? இதுவும் கடந்து போகும்னு மனசை லேசாக்கிட்டா வாழ்க்கை சுலபமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்விலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பலருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். கதையுடன் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் வேறொரு கதையுடன் கதைப்போமா.